ரெட்மி மொபைல்ல எப்படி வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆப்புக்கு மட்டும் மொபைல் டேட்டாவை வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க வந்து ஆஃப் பண்றப்ப நீங்க வந்து உங்களோட மொபைல் போன்ல மொபைல் டேட்டாவே யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் டேட்டா வந்து போகாது. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆப்புக்கு மட்டும் மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்கு போகணும். ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. ஒன் சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே மேனேஜ் ஆப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மேனேஜ் ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் எந்தெந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் டேட்டா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஆப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் டேட்டா கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த ஆப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஆனால் உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த மொபைல் டேட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த ஆப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் டேட்டாவுக்கு வந்து போகக்கூடாது, ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் கனெக்ஷன் மெத்தடில் போயிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் டேட்டா மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. மித்த இருக்கக்கூடிய ஆப்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை அண்ட் மொபைல் டேட்டா அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒய்ஃபை அப்படின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ ஒய்ஃபையும் வந்து கனெக்ட் பண்ணாலும் அந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் வந்து போகாது. அதே மொபைல் டேட்டா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் வந்து போகாது. அது ரெண்டுத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த கனெக்ஷன் மெத்தட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைலில் செட்டிங்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு எந்தெந்த ஆப்புக்கு வந்து மொபைல் டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்றப்ப கனெக்ஷன் மெத்தடில் போய்ட்டு திருப்பி நீங்கள் ஆனுமே பண்ணிக்க முடியும். ரெட்மி மொபைலில் எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்புக்கு மட்டும் மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.